எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். என்னை இங்கே அறிமுகம் செய்த அன்பிற்குரிய மாணவி இன்ன பிற அடையாளங்களை சொல்லி உங்களிடையே அறிமுகப்படுத்தினார். மெம்பர் ஆஃப் பார்லமெண்ட், ஆரேட்டர், வாட் எவர் இட் இஸ். அது குறித்தெல்லாம் எனக்கு மகிழ்வும் பெருமையும் உண்டு என்றாலும் இந்த இடத்திலே இந்த புத்தகம் குறித்து நான் பேசுவதற்கான முக்கியமான அடையாளமாக நான் கருதுவது என்பது முற்றிலுமாக புழுதியும் கவிச்சை வாடையும் அடிக்கின்ற தெக்கத்தி கரிசல் மண்ணிலே இருந்து பிறந்து வந்த சுத்தமான கரிசக்காட்டு தமிழச்சி என்கின்ற அந்த அடையாளம்தான் ஒரு புகழ்பெற்ற கரிசக்காட்டு எழுத்தாளர் எழுதிய முதல் புதினமான பூமணி என்கின்ற அந்த நாவலை அந்த பகுதியிலே இருந்து வந்து இன்றைக்கு உலக அளவிலே அந்த நாவல் பேசப்படும் அளவிற்கு அதனை ஆங்கிலத்திலே மொழிபெயர்த்திருக்கின்ற அன்பிற்குரிய மார்க்ஸ் அவர்களுடைய அந்த மொழிபெயர்ப்பு குறித்தும் பேசுவதற்கான ஒரு முக்கியமான அடையாளம் என்று நான் நினைக்கின்றேன். Professors have spoken very beautifully and in a very clear and succinct way, particularly ASP. I always like the way he arranged logically as well as in a very coherent way in which he presents his case, I would say. Everybody, they had given their various perspectives regarding the original source text as well as the target language text. என்ன பொறுத்தவரை மொழிபெயர்ப்பு என்பது மிக முக்கியமான அழகிரிசாமி என்று நினைக்கிறேன், அவர் சொன்னதான் நினைக்கிறேன். சீமை ஓட்டை பிரித்துவிட்டு கீத்து கொட்டகை வைப்பதை போல அல்லது கீத்து கொட்டகையை பிரித்துவிட்டு சீமை ஓட்டை வைப்பதை போல. And it was Edward Steiner who asked, நெருப்பென்பது சாம்பலின் மொழிபெயர்ப்பு ஆகுமா? What a poignant, important question. ஒரு காலம் மூல மொழியினுடைய அச்சொட்டான அல்லது அதற்கான ஒரு சரிசமமான படைப்பை டிரான்ஸ்லேட்டர் ஆர் அ டிரான்ஸ்கிரியேட்டர் கொடுக்க இயலாது. ஆனால் அந்த ஆன்மாவை எடுத்து சென்று தனக்கான ஒரு வழியிலே பயணப்படும் பொழுதே மூலத்தை விட்டு அகலாமலும் அதிகமாக அணுகி செல்லாமலும் அதற்குரிய நீதியோடு தர முடியும் என்பதே மொழிபெயர்ப்பிற்கான சூத்திரமாக நான் நினைக்கின்றேன். And it's not just an individual's work which is just connected between the author as well as the translator. It is a very important social activity. It is a cultural activity. இப்போ ஒரு கவிஞரா நான் உங்களிடையே அறியப்பட்டிருக்கிறேன். தமிழ் சூழல்ல ஒரு போக்கு இருக்கு. அது நான் புதினமாகட்டும், சிறுகதையாகட்டும், கவிதையாகட்டும், என்னை போல அல்லது பூமணியை போல அவர்கள் பிறந்த அவர்களுடைய அந்த வேர்கள் பரவி இருக்கின்ற மண் குறித்து, அந்த மண்ணினுடைய மாந்தர்கள் அதனுடைய அந்த வாழ்க்கை குறித்து தொடர்ச்சியாக அதை மட்டுமே எழுதுபவர்களை பொது தளத்தில் வைத்து பார்க்காமல் அல்லது பொதுவான தளத்தில் எழுதுகின்ற அந்த பொது தமிழில் எழுதுகின்ற எழுத்தாளர்களுக்குரிய அந்த அங்கீகாரத்தை தருவதை விட்டுவிட்டு குறுக்கி இவர்கள் வட்டார வழக்கு எழுத்தாளர்கள், கரிசக்காட்டு எழுத்தாளர்கள் என்றெல்லாம் within a bracket there is a tendency to categorize as. That's like just putting inside a bracket. கலை விமர்சகர் இந்திரன் மிக அழகாக ஓரிடத்திலே சொல்லியிருப்பார், கவிதைக்கான கச்சா பொருள் மொழியாக இருக்கும் வரையில் மொழி பெயர்க்க முடியாத அளவிற்கு பிரதேசத்தன்மை உடையது கவிதை. உலகளாவிய அளவிலே அங்கீகாரம் பெற வேண்டும் என்று நான் என்னுடைய பிரதேசத்தன்மையை காவு கொடுத்துத்தான் உலகளாவிய அங்கீகாரம் பெறுகின்ற ஒரு கவிதையை எழுத வேண்டும் என்றால் அந்த அங்கீகாரம் எனக்கு தேவையில்லை என்பதை நான் மிக உறுதியாக இந்திரன் சொன்ன அந்த ஒரு மையப்புள்ளியிலே இருந்து எப்பொழுதும் என்னுடைய இலக்கிய பயணத்திலே சுட்டியும் எழுதியும் வந்திருக்கின்றேன். I would like to congratulate Professor Marx at the outset because it is a Herculean task. நான் ஒரு கவிதை எழுதியிருப்பேன், ஒரு காலம் பொசுக்கியதே இல்லை
என்னுடைய கரிசக்காட்டு வெயில், டயட் கோக், குளிரூட்டப்பட்ட அறை, பொசுக்கிறதுனா என்னம்மா என்று கேட்கும் என்னோட 2வது மகள். அந்நியமாச்சு அசலூர் வாழ்க்கை. இப்போ இதில் டிரான்ஸ்லேட்டர் இருக்காரு, நீங்களும் இருக்கிறீங்க. சுடுறது வேற, பொசுக்கிறது வேற. அதை எப்படி நீங்கள் டிரான்ஸ்லேட் பண்ணுவீங்க? யூ கான்ட் ஜஸ்ட் சே டு த காமன் ரீடர்ஸ் ஆஃப் தமிழ், பொது தமிழை பேசுகின்றவர்கள் அல்லது நகரத்தில் வசிப்பவர்களுக்கு அது என்ன பொசுக்கிறதுனா வேற, சுடுறதுனா. பொசுக்கிறதுங்கிறது நீங்கள் ஒரு கரிசக்காட்டில் இருக்கங்குடி மாரியம்மன் கோயிலுக்கு அந்த ஸ்ட்ரெச்சில் சுட சுட அப்படியே நடந்து அந்த கோயிலுக்கு போனால் தான் உங்களுக்கு பொசுக்கிறது தெரியும், எடுத்து 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 வச்சு. மற்றதெல்லாம் சுடுறது தான். ஸோ ஹவு கேன் அ டிரான்ஸ்லேட்டர் differentiate between the nuances in these two words and get the soul of it? சென்னை வந்து ராணிமேரி கல்லூரியிலே என்னுடைய பணியை, அல்லது சென்னைக்கு வந்த பொழுது கூட அப்பொழுதிலிருந்தே இந்த சிக்கல்கள் ஆரம்பிச்சிருது. சென்னைக்கு நாங்கள் வந்த பொழுது I never had any trimmed eyebrows, I never thread my upper lip. I will always, even now I will apply coconut oil or neem oil and I don my hair with all the lovely regional flowers. முழுக்க எண்ணெய் வைத்துக்கொண்டு தலை நிறைய பூக்கள் வைத்து கொண்டு வருகின்ற ஒரு முழுக்க கரிசல் காட்டு பெண்ணாக சென்னையிலே நான் வந்த பொழுது, இப்பொழுதும் அப்படி பல சந்தர்ப்பங்களில் இருப்பதுண்டு. அதுதான் என்னுடைய நகைப்பூச்சிற்கும் உதட்டு சாயத்திற்கும் தாண்டி என்னுடைய உண்மையான அடையாளம் என்பது அதுதான். So as the moment I stepped inside Chennai, சென்னையிலும் வட்டார வழக்கு சென்னை தமிழ் என்கின்ற ஒன்று உண்டு. ஆனால் நான் இங்கே வந்து ஏதாவது பேச்சில் என்ன அந்த மாணிக்கு என்னை விட்டுட்டு போயிட்டீங்க அப்படின்னு கேட்டால் they would laugh me. வந்து என்ன அந்த மாணிக்கேன்னு சொல்கிறீங்க, ஊடால நடுவில் சொல்ல மாட்டாங்க, ஊடால. So when somebody comes to translate my poems or my short stories, I've written a short story, களவாணி மலை, ஆனந்த விடனில் வந்தது. கள்ளன் வேற, களவாணி பைய வேற. You can't just term these two categories generally as thief. அதே மாதிரி நீங்கள் எல்லாம் சிஸ்டர்-இன்-லாக்கு பொதுவாக அந்த ஈக்குவலன் சொல் அண்ணி சொல்லலாம் வந்து. பட் அண்ணி இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் மதனி. எங்களுக்கு ஒரு காலத்துலேயும் அண்ணியும் மதனியும் ஒன்று கிடையாது. பிரதர்-இன்-லா அப்படிங்கிறது நீங்கள் வந்து அண்ணா அப்படின்னு கூப்பிடுறது எங்களுக்கு கொழுந்தன் இஸ் வெரி டிஃப்ரெண்ட். It is a sort of a cultural variation. It is an entirely ஒரு மிக வேறுபட்ட ஒரு வாழ்க்கை சூழலிலே அதற்கான சொற்களோடு எழுத வரும் பொழுது என்னுடைய அப்பத்தாவிடம் இருந்து, அம்மத்தாவிடம் இருந்து, குருவம்மாவிடம் இருந்து, கச்சம்மாவிடம் இருந்து, கோமதி அக்காவிடம் இருந்து, கரிசக்காட்டு பெண்களிடமிருந்து அந்த சொற்களோடு வரும் பொழுது there was a reference about நல்லதங்கால் which ASP has pointed out. என்னோட ஊரே பேரே மல்லாங்கிணறு தான். அங்கே கொஞ்சம் நிறைய தெலுங்கு பேசுகிற மக்கள் இருக்காங்க, அதனால் அதை மல்லஞ்செருவும்பாங்க. சுற்றி ஊர்கள் எல்லாம் கல்லன், குறிச்சி, துலுக்கன், குளம், ப்ராபப்ளி இருக்கிறதுலையே ரொம்ப வறட்சியான கரிசக்காட்டு கிராமம் தான் எங்களுடைய பகுதி, மானம் பார்த்த பூமி. ஆனால் எல்லா பேர்களும் வந்து ப்ராபப்ளி we would have all been dependent on pond irrigation those days. அதனால அப்படி கிணறுகள் வச்சு வந்திருக்கலாம். கொத்தனார் பாக்கியம்னு ஒரு அம்மா கிட்ட நான் உட்காந்து பேசிட்டு இருக்கப்ப we were discussing the story of நல்லதங்கால் and this கரிசக்காட்டு lady, she vehemently was totally against the action, the suicide committed by நல்லதங்கால். அந்த அம்மாவுக்கு பேசின அதே இது நான் பதிவு பண்ணியிருப்பேன் என்னுடைய பாம்படம்ங்கிற சிறுகதையில். அந்த பொம்பளைக்கு அது செத்து போகிறதுக்காக அதுக்கு ஒரு உரிமை இருக்குது. 7 பிள்ளைகளையும் உள்ள தூக்கி போட்டுட்டு கொன்னுட்டு செத்து போகணுன்னா அவளுக்கு அந்த குழந்தைகளை கொல்றதுக்கு என்ன உரிமை இருக்குது? 19 பிள்ளைகளைனாலும் நம்ம வயிற்றுலேருந்து பெத்த பிறகு உருண்டு புரண்டு நம்ம வளர்க்கக்கூடாதா? திஸ் இஸ் த கரிசக்காட்டு உமன். அவங்களுக்கு வந்து பராதிகள் என்பது ரொம்ப ரொம்ப சொற்பம்தான். complaints they know how to deal with their life in spite of all the difficulties. இங்கே இருக்கிற இந்த கதையில் வர்ற அழகிரி ஆகட்டும், ஆவுடை ஆகட்டும், த வைஃப் ஹூ டைஸ் இன் த மிட்ஸ்ட் ஆஃப் த ஸ்டோரி, முத்துமாரி ஆகட்டும், எல்லாம் நான் என் கூட வளர்ந்து பிறந்ததுலேருந்து என் கூடவே வர்ற எனக்கான அத்தனை விழுமியங்களையும் கொடுத்த பெண்களும் ஆண்களும்.
இதே மாதிரி எங்கள் ஊரில் குருவன் இருப்பார். எங்களுக்கான துணிகளை சலவை செய்து தருகின்ற எங்களை ஒருத்தராக இருக்கிறவர் வந்து ஒரு காலம் he has never asked proper wage for whatever he has done. என்ன குருவா என்ன வேணும்? அந்த ஜெயகாந்தன் சொன்ன மாதிரி சொல்கிற வார்த்தை ஒரே வார்த்தை, உங்கள் மனசு போல கொடுங்க. This is the thing that we have learnt from those wonderful souls from which or with whom I have grown up with lot of values, and Pumani has actually given a total slice of the life of a Karsakatu black arid soil post independence. And it is a tremendous job of the translator to have exactly portrayed the soul of that Karsakatu characters despite the difficulty the English language which might pose in translation. Beautifully the professor has traced the different usages of LA, Ade, அங்கன இங்கன அங்கிட்டு இங்கிட்டு நிறைய இருக்குது. உங்களுக்கு கொஞ்சம் அப்படி தாண்டினீங்கன்னா மதுரை வந்துடும், அந்த பக்கம் போனீங்கன்னா எங்களுக்கு ராம்நாடு வந்துடும். த மொமெண்ட் மூணும் சேர்ந்து வர்ற, நான் ராம்நாடுக்கு போனால் நான் ஒரு பாளையக்காரியாக இருப்பேன், இங்கே போனால் சுத்தமான ஒரு மதுரைக்காரி. இங்கே நீங்கள் I have never been, you know, like I have never felt totally out of place in Chennai. I wouldn't, but still the moment I see a man or a woman from my place, the language, the dialectical language jumps out of my mouth. It's just like a second skin. ஒரு பெரியம்மா என்னைய பார்த்துட்டு அன்னைக்கு டீனரில் பார்த்தோன்னே என்னத்தான் இப்படி அயத்துட்டேன், என்னைய அயத்துட்டேன். யாருக்காவது அந்த வார்த்தை தெரியுமா? இங்கே தெரியல. மறந்து போயிட்டேங்கிறத அயத்துட்டேன். So with all these words, when I wrote a particular column in Tamil Hindu, I titled it as Sottangal. It traces the different stages of my teen life. I realized how many words are within my blood, within my own system, which I have inculcated from my soil, from my Mallanganaru, from my Karsalkattu arid soil. And that's how I'm emotionally connected with this original as well as the translated texts. Let me just share a few of my ideas or thoughts with the work. See, he is born in 1947, and I would rate him along with Salman Rushdie. Not that, you know, like he needs an international accolades on par with Salman Rushdie. That's my point. See, somebody has mentioned about Midnight's Children. Many of Pumani's works weave together the Karisal land and the sunny rural South Indian summer in a picturesque narrative. If the macro history of the birth of independence is found in Rushdie's novels, Pumani's novels present micro histories of slavery in Indian communities with a cleft diasporic perspective. It is an internal migration. அழகிரி வந்து தன்னோட ஊர்லேருந்து சொந்த ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு பொழப்புக்காக போகிறார். இப்போ எங்கள் ஊர்லேருந்து நிறைய பேருக்கு விவசாயம் பொய்த்து போனதுனால பெருநகரத்தில் அங்கே ராஜாவாக இருக்கிற அத்தனை விவசாயிகளும் இங்கே வந்து நைட் வாட்ச்மேனா கூர்க்காவா அங்கே வந்து நாங்கள் பேச்சியம்மாங்கிற காவல் தெய்வத்துக்கிட்ட ரைட் ராயலாக சாராயமும் பீடியும் வச்சு நான் ஒரு காவல்காரன் நீ ஒரு காவல்காரின்னு கன்வர்ஸ் பண்ணிகிட்டு இருந்தவங்க. இங்கே வந்து நாங்கள் ஒரு யூனிஃபார்மை போட்டு தொப்பி வச்சுக்கிட்டு யார் வந்தாலும் எந்திரிச்சு நின்று சல்யூட் பண்ணுறது. பிகாஸ் that is the way life has pathetically turned out in my villages. And the internal migration is very poignant and painful. The whole thing is, the whole story starts with that. His scholarly sympathetic analysis of how penury and the underlying embedded social issues caused the internal migration of rural Indians speaks volume of his creative potentiality. Readers travel with him on a journey never experienced before, and that is because of Professor T. Marx. Everyone should have a proper translator or a transcreator. Had Bharati, had he had a W.B. Yeats, he would have definitely been kept on par with Tagore. So that's why we celebrate translators. And that is, I would always say that, the need of whichever century we are in. The book and then
by its author, T. Marks in English, is dialectically evincing the author's deep commitment to writing. The translation, this is a point which I have noticed in this book, the translation of a Dravidian text into English has more challenges than rendering any text in any other regional languages. The author T. Marks has translated the primordial script in such a manner that it pleases the senses aesthetically as well as leaves the reader in a very poignant, questioning way. The oral art forms and the associated works, the verbal slang used by the subaltern masses, and the regional connotative meanings such as Kani within the Tamil language are some of the challenges the translator must have faced in penning and then. It's generally described translation as both discovery and recovery, and the translation of novels like And Then is not only linguistic discovery but also an epistemic recovery. That's a very important point. The translator here not only he has restricted him to translation, but also includes research studies on drama and comparative literature. He has that background that had actually helped him in translating. Pumani, I need not elaborate the nuances of the characters or the storyline, but in this novel, Pumani has highlighted some of the social practices that were prevalent in the village. As I mentioned to you, the Kani system, Ooru Kattupadu, and there is a sentence in which where Alagiri and Avude meets. அது அழகா சொல்லிருப்பார். இரண்டு பேரும் வெவ்வேறு கிணற்றிலிருந்து நீரை எடுத்து வந்து ஓரிடத்திலே சந்தித்துக் கொண்டார்கள். Pumani is never vociferous in propaganda. He never makes huge, tall claims about, I am here to preach you, or, oh, come on, look at this. This is how the whole caste system X is, or whatever it is. With all these subtleties, the way in which that particular Dalit community have been treated or put into tremendous underprivileged methods of torturing, even in all the sections, has been beautifully, and I wouldn't like to use the word beautifully, which is a very vague word. Poignantly is the word, because நம்ம பார்க்கிறோம் அவங்களுடைய ஒரு இருத்தலையும் இருத்தல் நிமித்தமாக அவர்கள் இன்று வரை இன்னைக்கும் கூட ஊர்களில் வந்து 2 இரட்டை குவளை முறை இருக்கு. இப்போ கூட தீண்டாமை சுவர் இருக்கு, எல்லா இடத்துலையும் இருக்கு. எங்கெங்கெல்லாம் நீங்க சொல்லலாம். இப்போவும் டிஸ்கோர்சஸ் நடந்துகிட்டு இருக்கு. யாரெல்லாம் அறிவாளி, யாரெல்லாம் அறிவாளி கிடையாதுன்னு. சில பத்திரிகைகள் படித்தா அறிவாளி, சில பத்திரிகைகள் படித்தா அவங்க அறிவாளி இல்லைன்னு தாராளமாக சொல்லலாம். நீங்கள் முரசொலி படிக்கிறவங்கெல்லாம் போராளி, மற்றவங்கெல்லாம் வேணால் அறிவாளின்னு வச்சுக்கலாம். எனி டே போராளி இஸ் மச் பெட்டர் தேன் அன் அறிவாளி. ஒரு லட்சிய வீரனின் வாழ்முனையில் சிந்துகின்ற ரத்தம் என்பது 1000 எழுத்தாளர்களுடைய பேனா முனையை விட வலிமையானது. ஸோ இட் கோஸ். சி, கார்ல் மார்க்ஸ் சொன்னது அதுதான். ஒவ்வொரு சொல்லிற்கும் பின்னாலும் ஒரு வர்க்கத்தின் செயல்பாடு இருக்கின்றது. Who is speaking? What is he talking about? Where does he stand and make that statement? இந்த மூணு சேர்ந்து தான் யார் எதை எவ்வாறு எப்படி எதற்காக சொல்லுகிறார்கள். And from that point of view, the translator has done full justice. It would not be out of place if I would add that Pumani in this novel has interwoven the linguistic, ideological, cultural and political world in the embedded system, rural capitalistic Kani division of labor. And the translator in his translation has been authentic and livid in the translation, and thus I happily acknowledge the accuracy of this work, and I congratulate him for having put efforts for more than 10 years. 10 வருஷங்கள்ங்கிறது ஒரு டிரான்ஸ்லேட்டருடைய அந்த நடந்து வந்த பாதையில் மிகப்பெரிய காலகட்டம் தான். ஆனால் அது அப்படி நடக்கும். நானும் ப்ரொஃபஸர் அழகரசனும் பிரபஞ்சனுடைய மரி என்னும் ஆட்டுக்குட்டி சிறுகதையை டாக்டர் ஆம்ஸ்ட்ராங், ப்ரொஃபஸர் அழகரசன் 3-4 பேர்களும் பல 2004 இங்கே நடந்த ஒரு செமினாருக்காக மொழிபெயர்க்கிறப்போ ஒரு வாக்கியத்திற்கு கிட்டத்தட்ட ஒரு வாக்கியத்தை சரியாக மொழிபெயர்ப்பதற்கு, அந்த வாக்கியத்தை கொண்டுவதற்கு 1 வாரத்திற்கும் கூட மேலாச்சு. பிரபஞ்சனுக்கு மிக பிடித்த சிறுகதை மரி என்னும் ஆட்டுக்குட்டி.
Even the title itself, we found it very difficult to capture. Just a comma, we can say, Mary the lamb. And the enum vendama, vendama, will the comma do justice? In the madri, nariya, what would I say? The journey is as important as the destination. The journey is as challenging as well as it is all the more illuminative than the destination. அதுதான் ஒரு மொழிபெயர்ப்பாளருடைய பயணமா நான் பார்க்கிறேன். In conclusion, certainly it would be pertinent to state that all the readers of the book, be it of Tamil or English versions, they will definitely join us. I would include myself in this trio because I come from that soil. In this journey, in this travel, on a journey that you would have never experienced before. ரொம்ப அழகா அருமையா என்னுடைய அப்பத்தாவை பற்றி நான் பாம்படம்ங்கிற ஒரு கவிதையில் பதிவு பண்ணியிருப்பேன். காலத்தின் பெண்டுளங்கள் போல் உன் பாம்படங்கள் அப்படின்னு அந்த கவிதை தொடங்கும். When somebody wanted to translate this into English, okay, pendulum was right and kalam also, everything. But what is the equivalent word for pambadam? Pambadam is pambadam in certain districts and Thandatti in certain districts. And I had to give a long footnote saying Pambadam or Thandatti is a long hanging earring which is being worn by the women folk of Tirunelveli district or Ramnath district, blah blah blah. The footnote finally ended up like or in a paragraph. That is the plight of a translator. That way he has meted out the challenge in a very beautiful, in a very wholesome manner, and I thank my dear professor for having given me this wonderful opportunity to release the book, as well as my dear friend Valivannan, who always ropes me in whatever venture he does. Nandri, thank you. உன் கடவுளை விட, உன் சாஸ்திரத்தை விட, உன் முன்னோரை விட, உன் வெங்காயம் வழக்கமாத்தை விட உன் அறிவு பெருசு, அதை சிந்தி.